ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு பெங்காலி ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்க போகிறதில்ல, நம்ம வாழை இலையில் மடித்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 விதமான ஃபிஷ் ஃப்ரை காட்ட போகிறேன் உங்களுக்கு. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டைல் பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். அதே அளவு குழம்பு மிளகா பொடி எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது இந்த மசாலாவெல்லாம் நம்ம ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா மசாலாவையும் கலந்துக்கணும். இப்போ இது கூட மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் ஆக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுட்டா தான் நம்ம மீனில் தடவும் போது இந்த மசாலா மீனில் நல்லா சாரும். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கிறாச்சு. இப்போ நான் இன்றைக்கி கட்லா மீன் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரே மீனாக எடுத்திருக்கேன். நான் 2 பக்கமும் நல்லா கீரல் போட்டுட்டு பேஸ்ட்டை மீனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே எல்லாம் இறங்குற மாதிரி இந்த மசாலாவை மீனில் நல்லா தடவிக்கங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி மசாலாவை தடவிக்கங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஊற விட்டுறலாம். மசாலா பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். நல்லா 2 பக்கமும் லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கும். மீன் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா பேஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம வாழை இலையெல்லாம் மடிக்க போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம வாழை இலையை ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் ஊறட்டும். வாழை இலையை நீங்கள் எப்பவுமே ஹீட் பண்ணிட்டு தான் அதில் இந்த மாதிரி எதையும் செய்ய முடியும். ஏன்னா வாழை இலையில் நம்ம மீனை வச்சு மடிக்கும்போது வாழை இலை கிழிஞ்சு போயிடும். அதனால் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வாழை இலையை 2 பக்கமும் ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீனை வச்சு மடிக்கும்போது ஈஸியாக மடிப்பு வந்துடும். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணும்னு இல்லை, சும்மா ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் கொடுத்தா போதும். இப்போ நம்ம வாழை இலையில் மடிக்க போகிறோம். அது வரைக்கும் தோசைக்கல் காயட்டும். மீன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வாழை இலை ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மீன் பொரித்து அது ரொம்ப ஆயிலாக இருக்கும்னு நினச்சி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி ரொம்ப ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வாழை இலையில் மீனை வச்சு இந்த மாதிரி சதுரமாக மடிச்சுக்கலாம்.
பாருங்கள், வாழை இலையை வாட்டினனால வாழை இலை பிய்யாமல் வருது. இதை நீங்கள் வந்து கயிறோ எதுவும் வச்சு கட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கவராக மடிச்சிட்டிங்கனாலே போதும், அது பாட்டுக்கு நின்றுக்கும். நம்ம இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மீன் வந்து ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது கல் நல்லா சூடாயிருச்சு. நம்ம வந்து வாழை இலையில் மடித்து வச்சுருக்க மீனை வந்து நம்ம அதில் வைக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் திருப்பி வைக்கணும், ஒரே ப்ரொசீஜரில் வச்சிடாதீங்க. இதை நீங்கள் ரொம்ப நேரம் வேக விடணும்னு இல்லைங்க, ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். ஒரு பக்கம் 10 மினிட்ஸ், இன்னொரு பக்கம் 10 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். வாழை இலையில் வச்சுருக்கறதுனால சீக்கிரம் வெந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் மசாலா சாந்து வேகும். இப்போது திருப்பி வச்சுக்கலாம். இப்போவே நல்ல மணமாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 பக்கமே ஹீட் கொடுத்தாச்சு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மீன் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸ்டீம் பண்ண மாதிரி வெந்துருச்சு. நான் எந்த வித ஆயிலும் சேர்க்கலை, ஆனால் பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு மசாலாவோட. இப்போ வந்து நம்ம அடுத்து செகண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது கடுகு மசாலா. இது பெங்காலி சைடில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் பொரியல் எல்லாத்துக்குமே கடுகு சேர்த்து தான் சமைப்பாங்க. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து 2 பீசஸ் மீன் எடுத்திருக்கேன். அரைச்ச மசாலா, கடுகு மசாலா, முன்னாடி கலந்து வச்சுருந்த மீன் மசாலா, ஒரு 1/2 லெமனு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா மீனில் சாடுற மாதிரி இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக மீனில் தடவிக்கலாம். இந்த வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக மசாலா பொடிப்பு சேர்த்து தான் வந்து மீன் பொரிப்போம். நீங்கள் ஒரு தடவை அந்த கடுகு மசாலா சேர்த்து மீன் பொரிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் அதிகம் இருக்காது. குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம், நல்லது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி பேஸ்ட்டை மீனில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதே மாதிரி நான் சொன்ன அதே மெத்தடில் வாழை இலையில் மடிச்சுக்கோங்க மீனை. இப்போது நம்ம 2 மீனையும் ஒன்றா வச்சாச்சு. இதுக்கும் அதே டைம் தான், ஒரு 20 மினிட்ஸ் தான். அந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கடுகு மசாலா சேர்த்த மீன் ஃப்ரை பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான, அதே டைம் ரொம்பவே சுவையான பெங்காலி ஸ்டைல் மீன் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த கடுகு பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து நான் உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய். Thank you. Audio Jungle.